ஹலோ ராஜன், எங்க இருக்கீங்க? ஹலோ ராஜன், எங்க இருக்கீங்க? டேய், என்ன காலங்கட்டி ஒம்பளுக்குறியா? டேய், நான் காலங்கட்டி வந்து ஒம்பளுக்குறியா? ராஜன், என்ன கூப்பிடுறேன். ராஜன், இருங்க கூப்பிடுறேன். டேய், வேணாண்டா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய், வேணாண்டா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போடாங் போடாங். மனுஷனால நீ காலங்கட்டி ஒம்பளுக்குற? மனுஷனால நீ காலங்கத்துல வந்து ஒம்பளுக்குற? உங்ககிட்ட பேசுறதுக்கு பேச அந்த சவுத்தை அடிச்சுக்கலாம்டா. உங்ககிட்ட பேச இந்த சவுத்தை வச்சுக்கலாம்டா. போடா போடா. காலங்காட்டி வந்து வம்பா இருக்கிற மண்டை உடஞ்சுடா. சிரிக்கிறியா சவுத்துல தலையில இடிக்கிற மாதிரி வச்சு எனக்கு ஏமாத்திட்டல. பின்ன காலையில வந்து என்கிட்ட வம்பிழுத்து இல்ல, அதுக்குதான் இது பனிஷ்மெண்டா. இப்ப அண்ணன் தம்பி என்ன சண்டை போட்டு விடுங்கடா. என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? விடுங்கடா. காலங்காட்டி வந்து சண்டை போடுறாப்பா. பாருங்கப்பா, என் தலையில நானே இடிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டேன்ப்பா. மூத்தாலேயே நீ வச்சுக்க மாட்டான். அதுபடா எப்படியா அசிங்கப்பட்டான் தம்பிக்காரன். சிரிக்கிறீங்களா? எல்லாம் நாடு தம்பி பார்த்தா மணி சண்டைக்கு வருவா. இன்னைக்கு வர பாத்து நிப்பாட்டா. ஏன்டா உங்ககிட்ட ஒரே பிரச்சனையா இருக்கு? அண்ணன் ஏன்டா வச்சுக்கிறீங்க? வாடா. உங்ககிட்ட பெரிய ரோதனையா போச்சு. ஏண்டா கொஞ்சம் கூட சகோதர பாசம் இல்லாம ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க? பின்ன என்னப்பா, அண்ணங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம சட்டையை பிடிக்கிறாப்பா. உனக்கு மட்டும் தம்பி மேல பாசம் இருக்கா? கூட்டிட்டு போய் சோத்துல முட்டை வச்சல. விடுறா. இத பாருங்கடா, இந்த உலகத்துல சகோதர பாசத்துக்கு ஈடு எதுவுமே இல்ல. அது இல்லப்பா. டேய், நான் சொல்றத கேளுடா. கை குடுறா. டேய், கை குடு. செக் பண்ணு. அன்பா சந்தோஷமா இருக்கு. புரியுதா? ஏதோ அப்பா சொல்றதுக்காக கேக்குறேன். நானும் தான். அது இந்த உலகத்துல எல்லாருமே அண்ணனுமே பிறக்கிறது இல்ல. ஆனா நீங்க அண்ணனுமே பிறந்திருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், விட்டு கொடுக்கணும். ஏன்னா சகோதர பாசங்கள் அவ்வளவு உயர்வானது. சொன்னது புரிஞ்சது இல்ல? புரிஞ்சதுப்பா. சாரிடா, என் மேலதான் தப்பு. சாரிண்ணா, நானும் இனிமே உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். நீ என்ன வேணா நான் திட்டு ஐடி, நான் இனிமே கேட்க மாட்டேன். தம்பிடா, இப்பதான் நான் பார்க்க சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உண்மையா சகோதர பாசம். தம்பி இவன் போன் பண்றான். டேய், நீ எதுடா போன் பண்ற? அப்புறம் கூட போய் தம்பியோட பார்க்க மாட்டேன், வெட்டி வகுந்துரும் அவனை. பாடுறா, என்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை வந்ததோ அன்னைக்கே நமக்குள்ள இருக்கிற அண்ணன் வரும் மறந்து போச்சு. சகோதர பாசத்துக்கு இனிமே இடமே இல்ல. இன்னொரு தடவை போன் பண்ண அவனை கொண்டுருவோம். உன்ன வேற பண்ண யாருப்பா? சித்தப்பாவா? அந்த சித்தப்பன் தான். சித்தப்பானா உங்க தம்பி தானப்பா? ஆமா, அதே தும்பிதான். செய்வதுதான் செஞ்சுட்டு இப்போ சமாதானன்ற பேர்ல போன் மேல போன் பண்ணி டார்ச்சர் பண்றான். தம்பி என்னப்பா, உலகத்திலே சகோதர பாசத்துக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாதுன்னு இப்பதானே சொன்னீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் நீங்க தான்ப்பா சொன்னீங்க. டேய், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது. உங்களுக்கு சொன்ன நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். சொன்னவங்களே ஃபாலோ பண்ண நினைக்கவே கூடாது. அதாவது அரசியல்வாதிங்க லஞ்சம் வாங்க கூடாதுன்னு, ஊழல் பண்ண கூடாதுன்னு சொல்ற மாதிரி. அப்படியாப்பா? அம்மாண்டா, கரெக்டா பாயிண்ட் பிடிச்ச சொல்லுங்களா. இந்த உலகத்துல சகோதர பாசத்துக்கு ஈடுகள் எதுவுமே இல்ல. ஏய், அவர் அப்படிதான்டா. அவர் ரொம்ப குழப்புவாரு. முதல்ல நீங்க தெளிவா இருங்க. உலகத்திலேயே சகோதர பாசம் தான் ரொம்ப பெருசு. அண்ணன் தம்பிங்க நீங்க எப்பவுமே சண்டை போட்டு கூடாது. சரியா? புரிஞ்சுதாரா? ஆமாண்ணா, இனிமேல் நமக்குள்ள சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரக்கூடாது. புரியுதா? இனிமேல் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் என்றும் சண்டை போடாத. சுமதி, இவன் எதுக்கு எனக்கு போன் பண்றா? சுமதினா சித்தி தானே? ஆமாடா, அந்த பேய் தான். எனக்கு தங்கச்சியா பிறந்துட்டு உயிரை வாங்குதுல, அதுதான். ஹலோ ஏண்டி, எத்தனை தடவை சொல்றது எனக்கு போன் பண்ணாதேன்னு? உன்னை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், உன் பல்லகையில எல்லாம் உடைச்சிருவேன். அண்ணா, என்னண்ணா இப்பதான் சகோதர பாசத்தை பத்தி பெருசா பேசுனாங்க, இப்ப என்னன்னா இப்படி சுத்தி கூட சண்டை போடுறாங்க. இரு என்னெல்லாம் பேசுனாங்கன்னு கவனி. இதோ பாருடி, நமக்குள்ள பிரச்சனை ஆனதுதான். என்ன நீ எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். நமக்குள்ள இருந்த அக்கா தங்கச்சி உறவு முடிஞ்சு போச்சு. வைடி போன. தங்கச்சி இவ போன் பண்ணலன்னு யார் அழுதா?
ஏமா இந்த உலகத்திலே சகோதர பாசம் தான் பெருசு, அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டையே போடக்கூடாது இப்பதான் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. ஆனா இப்ப நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்களே. ஏய், அண்ணன் நம்பிக்கை சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். கிறுக்கு பயிலாட்ட பேசுற. கூட பிறந்த தங்கச்சியோட சண்டை போடுறதுல இருக்க சுகமே வேறடா. அது உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது. ஆனா ஒண்ணு, நீங்க அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்க கூடாது, சரியா? ஏ சுமதி, இப்ப வாடி பேசிக்கலாம். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வாடி பாக்கலாம். தள்ளுறா. ஏய், உன் பல்லையில எல்லாம் கழட்டிட வேண்டி. யார்கிட்ட பேசுற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கானே. அப்பா அம்மா என்னன்னா சகோதர பாசத்தை பத்தி நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா அப்பா அண்ணன் கூட சண்டை போடுறாரு, அம்மா தங்கச்சி கூட சண்டை போறாங்க. இவங்க 2 பேரும் நம்மள என்னதான சொல்ல வராங்க? இங்க வா, உன் மூளைக்கு எட்டாத விஷயத்தை பத்தி நீயே யோசிக்கிற. விளக்கமா சொல்றேன் கேளு. சரி சொல்லுங்க. அப்பா யார் கூட சண்டை போட்டாரு? அவரோட அண்ணன் கூட. அம்மா அவங்க தங்கச்சி கூட. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? ஒண்ணுமே புரியலையே. புரியல? வயசுல பெரியவங்க தான் சின்னவங்க கூட சண்டை போடணும், அடிக்கணும், திட்டணும். அப்போ வயசு சின்னதாங்க. அடியே வாங்கிக்கணும். சும்மா உட்காந்து என்கிட்ட வந்து வம்புழுத்து சண்டை போட்டு இல்ல, இப்ப சண்டைக்கு வர பாக்கலாம். அப்பா இடிச்சுக்கிட்டியா? காலை இடிச்சுக்கிட்டியா? வேணும் வேணும், உனக்கு நல்லா வேணும். ஃப்ரெண்ட்ஸ், சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்டா இல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிருங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். எனக்கு முக்கியமா இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலை?